பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆசிரித்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்கணும் வண்ணமா ஞானப்பாட்டு புத்தகத்தில் 26 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டின் 26 முதல் 4 சரணங்கள். இது கர்த்தாவின் தயவால் நாம் ஆசரிக்கும் திருநாள். விண்மண்ணில் உள்ள யாவரும் இதில் களி கூர்ந்து பாடவும். 26 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த ஆண்டு துவங்கி இந்த ஆண்டினுடைய கடைசி மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமித்து அவருடைய கிருபையை தேடி இம்மட்டுமாய் உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆலய ஆராதனை கர்த்தருக்கு துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். பூரண சர்க்குணமும் மகா தயவுமுள்ள பராபரனே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரீர் பாவிகளிடம் அன்பு கொண்டு உம்முடைய ஒன்றான குமாரனை உலகில் மெய்யான மனிதனாக பிறக்க செய்ததற்காக உம்மை துதிக்கும்படி இங்கே நாங்கள் ஒருமித்து குடும்பங்களாக ஆண்டவராக உமது பிள்ளைகளாக கூடி வந்திருக்கின்றோம். நாங்கள் அந்த பரம அன்பை உணர்ந்து அவர்களாய் உம்மை முழு மனதுடன் புகழ்ந்து மகிமைப்படுத்தவும், அதை பற்றிய நற்செய்தியை கவனமாக கேட்கவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு தூண்டுதல் அளித்தல் வேண்டும் என்று எங்கள் ரட்சிப்புக்கு காரணராகிய கடவுளே, நாங்கள் உமது ஆளுகையின் கீழ் வாழ்ந்து அதனால் களி கூர்ந்து மகிழும் பாக்கியத்தை அடையபடி உமது திருநாமத்தின் மகத்துவத்தை இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தியல்ல சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் அது ஞான சங்கீத புத்தகம் 73வது சங்கீதம் முதல் 10 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 73 முதல் 10 வசனங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கின்றார். ஆனாலும் எங்கள் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையிலே வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரப்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய்
அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகின்றார்கள், அவள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். ஆமென். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஜெபமாலை புத்தகத்திலே 58வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 58. ஆர் இவர் ஆராரோ அவனியோர் மாதிடமே, ஆனடை குளிரிலே மௌனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனார். 58வது கீர்த்தனை. ஆரிவர் ஆராரோ ஏந்த அவனியோ மாதிடமே, ஆனடை குளிரிடை மௌனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா, ஆனடை குளிரிடை மௌனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா, பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் நாடி வரும், சேருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்தமாவலரும், சேருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்தமாவலரும், மேசியா இவனானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதியானுள்ள மனசானோ, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதியானுள்ள மனசானோ, தீர்த்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மேத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய மேவியவின் ஒளியோ, மேத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய மேவியவின் ஒளியோ, பாட்டத்து துறை மகனோ நம்மை மாண்புடன் ஆள்பவனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ, ஜீவனின் அப்பமுதான் தாகம் தீர்த்திடும் பாலமுதான், ஆதலாய் ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ, ஆதலாய் ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ, ஆரிவராரோ ஏந்த அவனியோர் மாதிடமே, ஓனடை குளிரிடை மோனமாய் உதித்த
ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ராஜாதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது. ஆலோசனை கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிற படியே. ஆமென். அன்புக்குரியவர்களே, பராபரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கே தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தம் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தரலாம். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். ஆமீன். இரக்கமுள்ள பராபரன் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுதி நின்று 40வது ஞான பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். கர்த்தாவை போற்றுங்கள் எல்லா உலகின் ஜாதியாரே. கர்த்தாவை பாடுங்கள் மகா திரள்புலோகத்தாரே. இதோ
வாராவன் மாயோ ஓயாது ஓயார்ந்த கேடுமாயோ ஆடியார் மேலே மிகவும் பெரியதாக என்றாய்க்கோ நீலாய்க்கும் அல்லேலூயா. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல பராபரனே, திருவாக்கு மானிடனாகிவிட்டதால் உமது கிருபையினுடைய புனித ஒளி எங்களுக்கு பிரகாசித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஒளி எங்களுடைய உள்ளங்களை விசுவாசத்தினால் வெளிச்சமாக்கவோ நாங்கள் எங்கள் செய்கைகளினால் அதை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்று சலுகைகளாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. கிறிஸ்து பிறந்த பண்டிகை பின் வரக்கூடிய கடைசி ஞாயிறாகிய இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிறாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிறுவ பகுதி, சுவிசேஷ வேத பகுதியில் வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42வது அதிகாரம் முதல் 9 வசனங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிட மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதிகளிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கிய எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதுமில்லை, பதறுவதுமில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்தது, அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாக கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறு ஒருவனுக்கு, என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதிவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பது. சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்னும் உள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியை வாசிக்கவனமாக கேட்போம். அது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கின்றான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் உலகத்தில் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை உடையபடி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க
தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கின்றாய் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். கடவுள் மாமிசத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதி உள்ளவர் என்று தீர்க்கப்பட்டார், தேவதூதரால் தரிசிக்கப்பட்டார், புற ஜாதிகளுக்குள் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியின் எல்லையெல்லாம் நம்முடைய கடவுளுடைய ரட்சிப்பை காணோ. அந்தபடி அந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 40வது வசனம் முடிய. லூக்கா 2:33 துவங்கி. அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவளை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கு அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். அவள் கன்னி பிரியாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவிலே பெலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்பது. பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்துவ மக்களோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். ஒன்றான குமாரன் நம்ம நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக ஒப்புவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து துயித்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிதாவை வல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய ஜீவனோரி மருத்துவ ஞாயிற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம் சொய்த்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லா வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேளை இது. கடந்த நாட்களே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, இந்த ஆண்டை கர்த்தருடைய கிருபையிலே முடித்து போடுவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக, வழி நடத்துதலுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை விதமான சரிய சுகவீனங்கள் பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், விசேஷமாக கடந்த வியாழக்கிழமை கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து புது வருடத்துக்காக ஸ்தோத்திர ஜபங்களை ஏறெடுக்கவும், எதிர்பார்ப்புக்காக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த நாட்களிலே கலந்து கொண்ட மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அதே போலவே கடந்த நாட்களிலே ஏழைகளுக்கு வஸ்திர உபகாரங்கள் செய்தோம். அதே போலவே இந்த நாளிலே பீடத்தருகே ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக போர்வைகள் 10 போர்வைகள் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக
வழங்கப்பட இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பீடத்தருகே அதை நாம் ஜெபிப்பதற்காக வைத்திருக்கின்றோம். அதே போல அருமையான குழந்தை ஆடம் நெதர்லாண்ட்ஸில் இருந்து கர்த்தர் கடந்த நாட்களில் ஏற்பட்ட சரிய சுகவீனத்தின் மத்தியில் சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அதே போல அருமையான சகோதரி ஒருவர் பெரம்பலூரில் இருந்து 7 மாத நிறை கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெங்கு ஃபீவர்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு கர்த்தர் சரீரத்தில் சுகத்தை கொடுத்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களுக்காக இந்த நாளிலே நாம் ஜெப சிந்தையோடு இருந்து 130 ஞான பட்டியல் முதல் 3 சரணங்களை ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன், அடியேன் எல்லாரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன். துதியில் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த 2023 ஆண்டினுடைய கடைசி மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையிலே அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தோடு அது கிருபை அண்டி வருவதற்கு நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்துடைய கரம் எங்களை தாங்கட்டும். விசேஷமாக கடந்த நாட்களிலே சரீரத்திலே சுகவீனமுற்று உம்மிடத்தில் ஜெபிக்கும் போது பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர், ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்கள் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளும் போது அப்படி விசுவாசத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதித்த ஆண்டவர் தொடர்ந்து உமது கிருபை தாங்கட்டும். விசேஷமாக பத்மனி பீட்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அக்னிதாமே அவளுக்கு பரிபூர்ணமான ஜீவனின் சுகத்தையும் பலத்தையும் தந்தரலும். தலையில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றி போடும் அறுவை சிகிச்சைகளும் அது கிருபை தாங்கட்டும். மங்களம் வில்லியம்ஸுக்காக ராஜகுமாரி வில்லியம்ஸுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கேன்சர் வியாதிகளிலிருந்து ஆண்டவர் அக்னிதாமே பெருத்த விடுதலை தர வேண்டுமா கேட்கின்றோம். வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அகமது கிருபை தாங்கட்டும். ஜோன் செல்வியாவுக்காக, ரோஸ்லின் டாரதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீர் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தலும். சாம்வி ஐயாசாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் செய்து பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீர்தாமே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் நினைவு கூறுகின்றோம். சாம் பிரார்த்தனாக்காக வேண்டிக் கொள்கிறோம். வயிற்றில் வளரக்கூடிய இரட்டை பிள்ளைகளை ஆண்டவராக நீதாமே ஆசீர்வதித்து ஏற்ற வேளையிலே தாயும் சேயுமாய் நீ பிரித்தெடுக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். கிறிஸ்டோபல் திவ்யாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே தலைப்பிரசவம் வயிற்றில் வளரக்கூடிய இரட்டை பிள்ளைகளை ஆண்டவராக கருத்தில் ஒப்படுகின்றோம். ஆண்டவராக நீதாமே இந்த நாளிலே நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அவள் அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க, பாதுகாப்பியாக இருங்க. ஆண்டவராக நீதாமே புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தோடு முது கிருபையை நாங்கள் தேடி வர எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் மீண்டும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 30ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை நாம் பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். இயேசுவே, வானத்தை விட்டு இங்கே வருகிறீரோ, விண்ணுடன் மண்ணையும் நீர் ஒப்புரவாக்கி தாழ்ந்தீரோ. ஆண்டவரே, என்னை நீர் மீட்பதற்கு மனித ஜென்மமானீரோ. 30ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். இயேசுவே, வானத்தை விட்டு இங்கே வருகிறீரோ, விண்ணுடன் மண்ணையும் ஒப்புரவாக்க தாழ்ந்தீரோ. ஆண்டவரே, என்னை நீர் மீட்பதற்கே மனித ஜென்மமானீரோ. ஆதி தகப்பனால் போனதாய் தாயும் நீரே, உமது மீட்பினால் எனக்கு தேடி வைப்பீரே. நீர் உற்பவித்தீரே, ஏனாய் பிசாசு பிடித்து கெடுகவிருமோ, மரணம் நரகம் ஏனாய் விழுங்காயோ. பாக்கியமாக திரு இயேசுவே, எனக்குள் நல்ல குணத்தை ஆவியாய் தேகத்தாய் உமது ரூபக்கொப்பாகும். உம்மை மனம் பக்தியாய் போற்றி வர ஏடாயச்சாரிக்காய் செய்யும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசிக்கேட்ட சுவிசேஷ பகுதியை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 40வது வசனம் முடியும்.
இயேசுவை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவளை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதுக்கோ எழுந்திருக்கிறதுக்கோ விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்காக இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். உன் ஆத்துமாவின் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்துமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரியாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே, பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே, வல்லமை தாரும் பெலமும் அருளும், வல்லமை தாரும் பெலன் அருள் வரன் தந்தைமை அபிஷேகியோ, வரன் தந்தைமை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி திருப்திப்படுத்தி அனுப்போம், திருப்திப்படுத்தி அனுப்போம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே.
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குட்சத்து தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்பான விசுவாசிகளே, ஒரு வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை, 52வது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மகா இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபையில் தேவனுடைய கிருபை நம் மீது இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டினுடைய கடைசி பிரசங்கம் கிறிஸ்துவனுடைய பிறப்பில் தொடர்பு கொண்டவர்கள் யார்? கிறிஸ்துவனுடைய பிறப்பில் தொடர்பு கொண்டவர்கள் யார்? மரியாள் நேரடி தொடர்பு கொண்டவர். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கிறிஸ்து பிறப்பில் நேரடி தொடர்பு. அதனால தான் ஞானப்பாட்டில் பாடும்போது ஆண்டவரின் தாயார் தாய்ப்பாலை உண்ணுகின்றார். நேரடி தொடர்பு. யோசேப்பு அவரும் நேரடியான ஒரு தொடர்பு கொண்டவர். இயேசுவை மரியாளை தூக்கி சுமந்த, இயேசுக்கு பாதுகாப்பாக கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒருவர். எலிசபெத் இயேசுவோடு தொடர்பு கிடையாது, ஆனால் மரியாளோடு தொடர்பு கொண்டவர். சத்திரக்காரன், பிள்ளை பிறக்கிறதுக்கு இடம் கொடுத்தவன், கண்டிப்பா எங்க இடத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திருப்பார். அவருடைய பேரு ஊரு எல்லாம் ஒண்ணும் நமக்கு தெரியாது. ஆட்டு மேய்ப்பர்கள் இயேசுவை நேரடியா பார்த்த சாட்சிகள். வான சாஸ்திரிகள் நேரடி தொடர்பு கொடுத்தாலும் சுத்தி குத்தி வளைச்சு கடைசியில எப்படியோ வந்து தங்களுடைய தொடர்பை உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஏரோது ராஜா நேரடி தொடர்பு கிடையாது, காதால கேட்கிறதோட. சிமியோன், இந்த நாள்ல வாசிக்கட்ட 2 பேர், சிமியோன் அன்னாள், இயேசுவ கைகளில தூக்கி சுமக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். இன்னைக்கு கிறிஸ்து பிறப்புல உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல யாருக்கு செய்தியை சொல்லுவது? யார் போய் சொல்லுவது? முக்கியமானவர்களுக்கு முக்கியமானவர்கள் சொல்லணும். முதல் எனக்கு மகன் பிறந்த போது என் மனைவி குழந்தை பிறந்ததுன்னு சொல்லல, என் தாயா தான் சொன்னாங்க, உனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கிய செய்தி தேவதூதர்களுக்கு தான் சொல்லப்பட்டு அவர்கள் மெய்ப்பர்களுக்கு சொன்னார்கள்.
அந்த சொன்ன செய்தியை ஆட்டு மேய்ப்பர்கள் விசுவாசித்தார்கள். வசனம் 15 அதான் சொல்கிறது. லூக்கா 2:15. கண்டு கேட்ட எல்லாவற்றையும் குறித்து விசுவாசித்தார்கள். எப்படி? இது என்ன? ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், பாம்புக்கும் மனுஷனுக்கும் பகைமை. வித்து வாரிசு என்று சொல்லப்படுகிறது. அந்த வாரிசு என்று சொல்லும்போது என்ன சொல்லப்படுது? ஒரு பாலகன், ஒரு குழந்தை. உடனே கேட்டாங்க, பாலகன் சொன்னா அது ஆணா பெண்ணா? ஆகவேதான் சொல்லப்படுது, உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். எல்லாருக்கும் தானே குழந்தை பிறக்குது. எந்த குழந்தைப்ப எங்களை மீட்டுக்கொள்ளும்? கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. ஒரு திருமணம் ஆகாத ஒரு கன்னிகை. எந்த கன்னிகை போய் தேடுறது? அதனால் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. ஓ, எப்பிராத்தல. சரி, எப்பிராத்தல எந்த இடத்துல? பெத்லகேம். சொல்லப்படாத செய்தி என்னன்னு சொன்னா, குழந்தை, குமாரன், கன்னிகை பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை பகல்ல பிறக்குமா இரவுல பிறக்குமா தெரியாது. அது சொல்லப்படல. காட்டுல பிறக்குமா வீட்டுல பிறக்குமா சொல்லப்படல. மற்ற எல்லாம் சொல்லப்பட்டதை விசுவாசம் வைத்து தேவதூதர்கள் கூறினதனால் அல்ல, போய் பார்த்ததினால் இந்த மேய்ப்பர்கள் உணர்ந்தார்கள். சொல்லி இல்ல. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்பதை போல போய் பார்த்து விசுவாசித்தார்கள் இந்த ஆட்டு மேய்ப்பர்கள். இன்னைக்கு குழந்தை பிறக்குதுன்னா நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று சொல்லக்கூடிய செய்தி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தி. ஆனா நம்ம பிறக்கிற செய்தி 10 மாசத்துக்கு முன்னாடி டாக்டரால உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி. இங்கு பெற்றோர்களுக்கு நிச்சயம் முடித்தவுடனே பெயர் அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து பல மாதம் ஆயும் இன்னும் பேரே வச்சிருக்க மாட்டாங்க. சும்மா பெட் நேம் வச்சு கூட்டிட்டு இருப்பாங்க. கிறிஸ்து மக்கள் தொகை பதிவு செய்யக்கூடியதற்காக சென்ற இடத்துல, ஊர் வந்த இடத்துல பிள்ளை பிறக்கின்றது. இன்னைக்கு பல பிள்ளைகளுடைய பெயர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பிள்ளைகள் வீட்டில் பிறக்கிறதுனால. அதுக்கு தான் இப்போ அரசாங்கத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அரசாங்கத்தில் பதிவு செஞ்ச பிறகு தான் பிரசவமே பார்ப்பாங்க. அது பிரைவேட் நர்சிங் ஹோமாக இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி. குழந்தை பிறந்த இடம், இயேசு பிறந்த இடம் ஒரு மலை அடிவாரம். இன்னைக்கு நம்ம எல்லாம் பெரும்பாலும் நகரத்துல தான் பிறக்கிறாங்க. இயேசு பிறந்த இடம் ஒரு தொழுவம். இன்னைக்கு நம்ம பிறக்கிறதெல்லாம் ஆஸ்பத்திரி, மருத்துவமனை. இங்கு இயேசுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. திடீரென்று பிரசவம் ஏற்படுகிறது. இங்க நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட வேண்டியது. இங்க இயேசு பிறப்புக்கு டாக்டர்ஸ் கிடையாது, நர்சஸ் கிடையாது, ஆயா கிடையாது, யாரும் கிடையாது. இங்க நம்ம பிறக்கிறதுக்கு டாக்டர்ஸு, நர்ஸுங்க, ஆயாங்க, வார்ட் பாய்,
பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள் நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த பாருங்க இங்க கூட்டம் சேராதுங்க, எல்லாம் வெளில போங்க, ஒரேடியா கூட்டம் இருக்கு, டாக்டர் பார்த்தா திட்டுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியில் அனுப்புவாங்க. இயேசுவை சுமப்பதற்காக கழுதை, மரியாளை சுமப்பதற்கு கழுதை இருந்தது. இன்னைக்கு பிரசவத்துக்கு போறதுக்கு டாக்ஸி, ஆட்டோ, காரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். கிறிஸ்துனுடைய பிறப்பு நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம். இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு அறுவை சிகிச்சைகள். இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது புல்லணை, மாட்டு தொழுவத்தினுடைய தீவன தொட்டி. இன்னைக்கு நமக்கெல்லாம் மரக்கட்டில், பெட்டு, போர்வை. இது கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி முன்பின் தெரியாத மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு முதல் செய்தி நம்முடைய நெருங்கின உறவினர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு பிறக்கும் போது ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றுகிறது. இன்னைக்கு நம்ம பிறக்கும் போது இருக்கிற நட்சத்திரத்தை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு சாஸ்திரங்களை சொல்லுவது. சாஸ்திரிகள் தேடி கண்டுபிடித்து வீட்டுக்கு வருகின்றார்கள். பொதுவாக முக்கியஸ்தர்கள் எல்லாம் வீட்டுக்கு நாம வருது இல்லையா, போதகரே வருவதில்லை பார்க்கிறதுக்கு. பிறப்பினுடைய செய்தி முழு எருசலேமுக்கும் தெரிந்து விட்டது. இன்னைக்கு நம்ம வீட்டில் குழந்தை பிறந்தனா அந்த தெருவுக்கே தெரியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் மரியாளுடைய பிரசவ செலவை யார் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? யோசேப்பும் அந்த சத்திரக்காரன் மட்டும்தான் எடுத்திருப்பார்கள். இன்னைக்கு முதல் பிரசவம்னா அம்மா வீட்டில் போய் அம்மா அவங்க வீட்டில் தான் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்தை வச்சுக்கிட்டோம். இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனேயே கொலை செய்வதற்கு திட்டங்கள் தீட்டப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வீட்டில் குழந்தை பிறந்த உடனே என்ன செஞ்சிடறோம்னா, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு திட்டங்கள் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில இயேசுனுடைய பிறப்பு ஆட்டு மேய்ப்பர்களுக்கு போய் சொல்வதற்காக தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நீங்க போய் சொல்லுங்க. வான சாஸ்திரிகளுக்கு ஏன் யாரும் போய் சொல்லல? ஏன் என்று சொன்னால் அவர்கள் அறிவாளிகள். நட்சத்திரத்தை கணக்கிட்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொருவருக்கும் சொல்வதிலே வித்தியாசங்கள் உண்டு. மேய்ப்பர்களுக்கு போய் சொல்லணும், வான சாஸ்திரிகள் அவர்களாகவே கணித்து புரிந்து கொள்வார்கள். ரெண்டு பேரும் வந்து குழந்தைகளை பார்க்கிறாங்க. மேய்ப்பர்களும் பார்க்கின்றார்கள், வான சாஸ்திரிகளும் பார்க்கின்றார்கள். இன்னைக்கு குழந்தை பிறந்ததுன்னா எல்லாரும் வந்து வீட்டில் வந்து குழந்தைய பார்ப்பாங்க. வர முடியாதவங்களை என்ன செய்வாங்க? நம்ம எடுத்துட்டு போய் குழந்தைய காட்டுவோம். அதே தான் இங்க நடந்தது. இங்க இயேசு கிறிஸ்துவை தூக்கி கொண்டு எருசலேம் தேவாலயத்தை கொண்டு போய் அன்னாள், சிமியோன் இவர்களுக்கிட்ட காட்டப்படுகிறது. ஏன் என்று சொன்னா அவங்களால வந்து பார்க்க முடியாது, வயதானவர்கள். ஆகவே கிறிஸ்து அவர்களை பார்ப்பதற்காக போனார். பைபிள்ல 2 அன்னாள்கள் சொல்லப்படுகிறது. ஒன்னு ஹேனா, இன்னொன்று வந்து அண்ணா. 1 சாமுவேல் புத்தகத்தில் சொல்லப்படுவது ஹேனா, HANNA. இங்க ANNA புதிய ஏற்பாட்டில். ஏன் என்று சொன்னா அது எபிரேயம், இது கிரேக்கம். அன்னாள் என்று சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா கிருபை, கிரேஷியஸ், கிரேஷியஸ்னஸ், ஃபேவர். 36வது வசனத்திலிருந்து 38வது வசனத்துக்கு சொல்லப்படுகிறது. மொத்தம் 3 வசனம். ஆசேருடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சந்தோஷம்
ஆசேர் என்று சொன்னா சந்தோஷம். அந்த கோத்திரத்துல பிறந்த இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன் கிடையாது? ரொம்ப வயசான அம்மா, கல்யாண கணவன் மனைவியா இருந்த, திருமண ஆகி குடும்ப வாழ்வில் இருந்தது 7 வருஷம்தான். பிள்ளைகளை பத்தி சொல்லல, அதனால பிள்ளைகள் இல்லை. வயது சென்றவள் என்று சொல்லப்பட்டுட்டு அடுத்த வசனம் சொல்கிறது ஏறத்தாழ 84 வயதுள்ள விதவை. 84 வயதுள்ள விதவை, 7 வருஷம் மட்டும் குடும்ப வாழ்க்கை. இது 84 வயதுள்ள இந்த அம்மா கர்த்தருடைய பாதத்தை அடைய அடைக்கலம் புகுந்திருந்தாள். கடவுளுடைய பாதம் தான் எனக்கு அடைக்கலம், அதுதான் எனக்கு வாழ்க்கை என்று சொல்லி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். 2வது காரியம் சொல்லுகிறது உபவாசம். உபவாசம் இருக்கின்றால் யாருக்காக? மற்றவர்களுக்காக, தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்காக, தன்னிடத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்பவர்களுக்காக அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னா உபவாசம் இருக்கின்றார். 1, கர்த்தருடைய பாதத்தருகே அமர்ந்திருக்கின்றார். 2, உபவாசம் செய்கின்றார். 3வது காரியம் சொல்கிறது பரிசுத்தத்தை கடைசி வரை அவர் வாழ்க்கையிலே காத்து கொண்டார். இன்னொரு திருமணம் முடிக்கல, 7 வருஷம் தானே வாழ்க்கை, இன்னொரு திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் முடியல. கர்த்தருடைய பாதமே போதும் என்று சொல்லி பரிசுத்தத்தை கடைசி வரை காத்து கொண்ட ஒரு பெண். 84 வயசாச்சு, ஓரமா உட்கார வேண்டியதானே வீட்டுல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படியெல்லாம் இல்லாம கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஓய்வு கிடையாது என்பதை இந்த அம்மாவும் சிமியோனும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இவர் தான் ஓய்வு பெற்றுட்டாரு, இதுக்கு பிறகு எதுக்கு ஒரு கோயில் நடத்திட்டு இருக்கிறாரு? கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஓய்வு என்பது கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் 3 பேருக்கு ஓய்வு கிடையாது. 1, போதகர்கள், பிரீச்சர்ஸ். 2வது டீச்சர்ஸ், அவங்களுக்கு ஓய்வு கிடையாது, எப்போ வேணாலும் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. 3வது டாக்டர்ஸ், அவங்களுக்கு ஓய்வு கிடையாது. அரசாங்கம் அவர்களுக்கு நியமித்த நாட்கள் உண்டு, அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு தாய் இந்த அன்னாள். அன்னாள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. சிமியோன். யாரா இவ? மேசியா வரப்போகின்றார் என்று பரிசுத்தாவினால் அறிவிப்பு செய்து அந்த பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலின் மேல கோயில போய் காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப வரப்போறாரு. மெய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொன்னார்கள், வான சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் சொன்னது. ஆனால் சிமியோனுக்கோ ஆவியானவர் சொல்லுகின்றார். ஆவியானவர் அவருக்கு சொல்லுகின்றார். அந்த ஆவியானவர் 25வது வசனம். அப்போது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவியானவர் இருந்தார். பரிசுத்தாவி அவர் மேல் இருந்தார். upon him, அவர் மேல இருக்கிறார். 26வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. நீ சாக மாட்ட, அந்த குழந்தைய பார்த்துட்டு தான் சாவ. இன்ஃபார்ம். 3வது சொல்கிறது, பரிசுத்தாவியானவர் ஏவினார். 27வது வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். ஏதோ ஒரு உந்துதலினால் வந்திருந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில்
அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து குழந்தையை கையில தூக்கி ஆசீர்வதித்த சிமியோன். அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்போது அடியேனை சமாதானத்தோடு போக பண்ணுகின்றேன். ஏன் நான் சொன்னாரா, குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி சாக மாட்டேன் அப்படின்னாரு. இப்ப குழந்தைய பார்த்துட்டு இப்ப நிம்மதியா நான் சாக போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. சிமியோனுடைய மன நிறைவின் குரல், த வாய்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பேக்ஷன், மன நிம்மதியாய் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த அன்னாள் என்ன சொல்லுகின்றார்? வாய்ஸ் ஆஃப் கிரேஷியஸ், கிருபையின் குரல். 84 வயசான எனக்கும் இந்த குழந்தைய பார்க்கிறதுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல். இயேசுனுடைய பிறப்போடு கூட தொடர்பு இல்லைனாலும் இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்த யோவான் ஸ்நானனுடைய குரல் என்னன்னு சொன்னா, த வாய்ஸ் ஆஃப் வில்டர்னஸ், வனாந்திரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம், யோவான் ஸ்நானனுடைய சத்தம். சகரியா, யோவானுடைய அப்பா சகரியாவுடைய குரல், த வாய்ஸ் ஆஃப் அன்பிலீஃப், சந்தேகத்தினுடைய குரல். நம்பிக்கை கிடையாது. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னா அவர் நம்ப மறுத்தார். அதனால்தான் அவருடைய வாய் பேச முடியாமல் ஊமையானது. மரியாள் என்ன சொல்கின்றார்? த வாய்ஸ் ஆஃப் டெடிகேஷன், அர்ப்பணிப்பின் குரல். இதோ நான் அடிமை. எலிசபெத்தினுடைய குரல், த வாய்ஸ் ஆஃப் கிரீட்டிங்ஸ். வாழ்த்துதலின் குரல். யோசேப்பினுடைய குரல் என்ன? த வாய்ஸ் ஆஃப் டவுட். சந்தேகம். நீ ஐயப்படாதே என்று சொல்லி, மரியாளை சேர்த்துக்கொள் என்று சொல்லி கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை. மெய்ப்பனுடைய குரல் என்ன? த வாய்ஸ் ஆஃப் குளோரிஃபைட், மகிமைப்படுத்தக்கூடிய குரல். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு திரும்பி போனார்கள். சாஸ்திரிகளுடைய குரல் என்ன? த வாய்ஸ் ஆஃப் சர்ச், தேடக்கூடிய குரல். யூதருக்கு ராஜாவாக இங்க பிறந்திருக்காரா என்று சொல்லக்கூடிய தேடக்கூடிய குரல். ஏரோது, த வாய்ஸ் ஆஃப் கன்னிங்னஸ், வஞ்சகத்தின் குரல். நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் போய் பார்க்கணும். இன்று உங்களுடைய குரல் எது? ஒரு அருமையான சம்பவம் உண்டு. ஆர்ஃபனேஜ், அநாத பிள்ளைகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். தினந்தோறும் அந்த வார்டன் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து விடுவார். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம், திரும்ப சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு ஹோமுக்கு வரணும். இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் பிள்ளை தினந்தோறும் அந்த பக்கம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் ஒன்று இருக்கு. அங்கே ஒரு அழகான ஒரு பொம்மை இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு அந்த பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த பொம்மையை பார்த்து அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் நிற்பா. வாடனை இந்த கிளம்புன்னு சொன்னோன்னே அந்த நம்ம காலில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி அந்த கண்ணாடி ஷோகேஸில் இருக்கக்கூடிய அந்த பொம்மையை பார்த்து கொஞ்ச நேரம் நின்று அதை ரசிச்சுட்டு இருப்பான். கிறிஸ்மஸ் வந்துச்சு, இந்த ஆர்ஃபனேஜுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைய கூப்பிட்டுக்குங்க, நீங்கள் அந்த பிள்ளைகளோட இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளை எடுக்கும்போது இந்த பிள்ளைய ஒரு அருமையான ஒரு வயசான தாத்தா இந்த பிள்ளைய நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னாரு.
அந்த பிள்ளை கிட்ட கேட்டார். காரில் ஏறின பிறகு, எங்கே போனோம், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். இவளுக்கு ஞாபகம் வந்தது, தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகிற வழியில் அந்த ஷோகேஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொம்மை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். நேராக கார் அந்த கடைக்கு முன்னாடி போய் நின்றுச்சு. நின்ன உடனே கடைக்குள்ளே போனா, இந்த பொம்மை எனக்கு வேணும் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த தாத்தா அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தார். கொடுத்த உடனே அவ கையில் வச்சுக்கிட்டு சொன்னாலாம், கண்ணாடி இல்லை, கண்ணாடி இல்லை, கண்ணாடி இல்லைன்னு சொன்னாலாம். தாத்தாக்கு ஒன்றுமே புரியல. ஏன் கண்ணாடி இல்லை, ஏன் கண்ணாடி இல்லை, ஏன் கண்ணாடி போட்ட பொம்மை வேணுமா? இல்லை தாத்தா, நான் தினந்தோறும் அந்த பொம்மையை தொடணும்னு சொல்லி போவேன், ஆனால் தொட முடியாது, நடுவில் கண்ணாடி இருக்கும், நான் தொடவே முடியாது. இன்னைக்கு அந்த பொம்மையை நான் என் கையில் வச்சிருக்கேன், எனக்கும் அந்த பொம்மைக்கும் நடுவில் கண்ணாடியே இல்லை. அதனால இந்த பொம்மை அழகா கால் இருக்கு, கை இருக்கு, தலை இருக்கு, தலை முடியெல்லாம் இருக்கு, நல்ல சட்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் அந்த பொம்மைக்கு நடுவில் கண்ணாடி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாலும். அதே போலதான் சிமியோன் அந்த குழந்தையை கைகளை வைத்து கொண்டு, மேசியாவின் கண்கள் கண்டது, இப்போது அடியேனை சமாதானத்தோடு அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி கடவுளுடைய கிருபையில் அந்த குழந்தையை கையில தூக்கி ஆசீர்வதிக்கின்றார். அதே போலதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நடுவில் இருந்த தடைகளை நீக்கி போட்டு கிறிஸ்து உங்களோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கின்றார். அதனாலதான் ஆவியாகிய தேவன் பாவியாகிய நமக்கு ஆதியிலே தோன்றினார் என்று ஆர்ப்பரித்து சொல்லி கொண்டாடுவோம். ஆவியாகிய தேவன் பாவியாகிய நமக்கு ஆதியிலே தோன்றினார் என்று ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு சொல்லி கொண்டாடுவோம். வாருங்கள். இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தின ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதத்தோடு புதிய ஆண்டுக்குள் நுழைவதற்கு தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் துணை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கூடியவரே, இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி செய்த உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேலராகிய எபினேசராகிய நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீர்தாமே வரக்கூடிய புதிய ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் பெற்றவர்களாக எங்கள் வாழ்க்கை நடத்த உதவி செய்யுமாய் கேட்கின்றோம். எத்தனை விதமான சரீர சுகவீனங்கள் பலவீனங்கள் இருந்த போதிலும் நீர் எங்களை கரம் பிடித்து தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை கரம் எங்களை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பே அருளும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த நாளிலே ஆன்லைனில் கர்த்தருடைய செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று காலை சரியாக 10 மணிக்கு கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடைபெறும். நள்ளிரவு 11:45 மணிக்கு புது வருட துவக்க ஆலய ஆராதனை நடைபெறும் 11:45. இதோடு அடுத்த கோயில் இன்று இரவு 11:45 மணிக்கு நடைபெறும் வாக்குத்தத்த ஆலய ஆராதனை. கர்த்தர் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருங்கள். விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே வாழ்த்து சொன்ன, ஜெபித்த, நேரிலும் அலைபேசியிலும் தொடர்பு கொண்ட ஒவ்வொருவருக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாதந்தோறும் ஒரு 10 ஏழைகளுக்கு அரிசி பருப்பு என்று சொல்லக்கூடிய அரிசியும் ப்ரொஃபஷனலும் கொடுக்கின்றோம். அதே போல் அந்த 10 ஏழைகளுக்கு வஸ்திரங்களை கொடுத்திருக்கோம். அதே போலவே இப்பொழுது பீடத்தருகே
போர்வைகள் குளிர்னால தண்ணினால பாதிக்கப்பட்டு போர்வை இல்லாத கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, சாலை ஓர மக்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கின்றோம். இதற்காக ஜெபித்து, இதற்காக ஆதரவு கொடுத்து கரங்களை நீட்டின ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து காரியங்களையும் ஜெபசிந்தையோடு கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனை நடைபெறாது. சனிக்கிழமை கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களையும் ஜெபசிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக 307வது ஞானப்பாட்டை நாம் பாடுவோம். 307வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்கள். ஓ பெத்லகேம் முன்னணி அருகையிலே ஏகோபித்து வாருங்கள் பிள்ளைகளே, இதோ இது மைந்தனை தந்த நித்திய பிதா, ஈவாக அளித்த மா சுத்தையரா. 307வது ஞானப்பாட்டை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். அற்புத
தண்ணீரே ஏற்றுக்கொள்ளுமே. மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின ஆண்டவர், எங்களுடைய தேவைகளை சந்தித்தவர், ஊழியத்தின் பாதைகளிலே எங்களை வழிநடத்தினவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். படித்தவர்களுடைய காணிக்கையும் படித்தவர்களுடைய அருமையான மக்களுடைய இதயத்தினுடைய தேவைகளையும் நீ அங்கீகரித்து ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தில் உள்ள பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாக உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பசுத்தால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமைத்த மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களை கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், நான் எப்போது உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறர் நேசிகளுக்கு உதவி செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களுக்கு கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரை, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவில் அவர்கள் நிரப்பி அவர்களுடைய பாடுகள் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசுவாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல ஆசுவாத நல்ல ஆலோசனைகளையும் தந்தலும், அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்களை உணர்ந்த நல்ல ஆட்சி சண்டத்தை அவர்களுக்கு உதவி செய்தலும், எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலும், முதலாவது நாங்கள் எங்கள் பாங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமான விஷயங்களுக்கு போதித்தலும், எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போ, சரீர சுகமற்று இருப்போ, கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போ, உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பசுத்தாவினை கொண்ட சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துர்மரணங்கள், துணிகரமான பாவங்களை எங்கள் விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பழிகள் செலுத்தவும் இங்கே வளரவும் நாங்கள் உங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து உமது ஆசுவாதங்களாக எங்கள் சந்ததி தழைத்தவங்க எங்களுக்கு உதவி செய்யுமாய் எங்கள் மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றெல்லாம் பற்றி இன்று தாரும் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிற போல் நீப்பாற்றிகள் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் தீர்ந்து தரிசித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்று நிற்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. தாவியோடும் இருப்பார். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 11வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 11. கர்த்தரை காப்பாற்றும் ஆசீர்வாதம் தாரும்.
காட்டி போதிக்கும் உமதாவியாய் கோடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமாய் ஆமென் கேட்பீர் ஜெபத்தாய். ஆமென். ஜெபம் செய்வோம். ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த மெய்யான மனிதனாய் பிறந்த எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரே பரலோக மகிமை உடையவராய் இருந்தும் எங்களுக்காக பூலோகத்தில் ஒரு மனிதனாய் பிறந்தீர். நீர் எங்களைப் போல எளியவரானதால் நாங்கள் அருட்செல்வம் பெறும் பாக்கியம் பெற்றோம். இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவே, நீர் அளிக்கும் அருட்செல்வத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழும்படி எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். தேவரீர் பிறந்த நாளிலும் பரமசேனைகள் களி கூர்ந்தது போல நாங்களும் களி கூறவும், மெய்ப்பர் உம்மை ஆவலோடு நாடி வந்து உம்மை களி கூர்ந்து மகிமைப்படுத்தினது போல நாங்களும் உம்மிடம் ஆவலோடு வந்து உம்மை தரிசித்து உமது நாமத்தை பிறருக்கு அறிவித்து அதன் மூலமாக எங்களுக்கு மகிமைப்படுத்தும்படி உமது பிறப்பின் ஆசுவாத்தை எங்கள் மீது பொழிந்தள்ள வேண்டும் என்று உமது நேசக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.